நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை கல்யாண். ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்வில் முன்னேற்றம் அடைவதற்காக ஏதாவது ஒரு முயற்சியை செய்து கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்ட முயற்சிகளில் ஒரு சில முயற்சி தொழில் ரீதியாக பொருளாதார மாற்றத்தை உருவாக்குவது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கிறது. தொழில் ரீதியான பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு பல்வேறு காலகட்டத்தில் சிக்கல்களையும் சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்படிப்பட்ட சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் மிகப்பெரிய சவாலாக இருப்பது முதலீடு. ஒரு தொழிலை தொடங்குவதற்கு முதலீடு என்பதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். அந்த முதலீட்டை ஒரு அரசு நிறுவனமோ அல்லது தனிநபரோ யாரோ ஒருவர் உதவி செய்வார்களா, நமக்கு உதவி கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு பல நபர்களிடம் இருக்கிறது. அதை நம்ம யதார்த்தமாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். தமிழ்நாட்டை சார்ந்த மக்கள் தொழில்துறையில் முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி அவர்களுக்கான முதலீட்டு தொகையையும் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட அரசு அறிவிப்பு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும், என்னென்ன தொழில்களுக்கெல்லாம் இந்த திட்டங்களில் மானிய கடனை வழங்குகிறார்கள் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். முதல்ல என்னென்ன திட்டங்களில் எவ்வளவு மானிய கடன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்து என்னென்ன தொழில்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ட்வீஸ் என்று சொல்லக்கூடிய பெண்களுக்கான மகளிருக்கான தொழில் மேம்பாடு திட்டத்தின் கீழ் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. அதில் 2 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. 10 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்படுகிறது, 2 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. அதற்கு அடுத்தபடியாக AABCS அண்ணல் அம்பேத்கர் பிசினஸ் சாம்பியன் ஸ்கீம், அதில் 5 கோடி ரூபாய் வரைக்கும் மானிய கடன் வழங்கப்படுகிறது. 1.5 கோடி ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்கப்படுகின்றது. அடுத்து தாட்கோவில் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானிய கடன் வழங்கப்படுகிறது. அதில் 2 விதமான ஸ்கீம் இருக்கிறது. ஒன்று CM அரைஸ், இன்னொன்று PM அஜய். CM அரைஸில் 3.5 லட்சம் ரூபாய், 3,50,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகிறது. 10 லட்சம் ரூபாய் மானிய கடனும் 3,50,000 ரூபாய் மானியமாகவும் வழங்கப்படுகின்றது. அதேது PM அஜயில் 2 லட்சம் ரூபாய் மானிய கடனாக வழங்கப்படுகிறது. 50,000 ரூபாய் மானியமாக வழங்கப்படுகின்றது. நீட்ஸில் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானிய கடன்கள் வழங்கப்படுகிறது. 50 லட்சம் ரூபாயில் 35% மானியமாக வழங்கப்படுகின்றது. UYEGP யூத் என்டர்பிரனர் ப்ரோக்ராம் ஸ்கீம், இளைஞர்களுக்கான தொழில் மேம்பாட்டு திட்டம். இளைஞர்களுக்கான தொழில் மேம்பாட்டு திட்டத்தில் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம மானிய கடன்களை பெற முடியும். 25% மானியத்தை பெற முடியும். KVIP, KVIC, KVIPலையும் KVICலையும் 15%லிருந்து 35% வரைக்கும் மானியமாக பெற முடியும். அடுத்து PMEGPயில் 5 கோடி ரூபாய் வரைக்கும் மானிய கடனை பெற முடியும். அதில் 35% வரைக்கும், அதாவது 15%லிருந்து 35% வரைக்கும் மானியத்தை பெற முடியும். டாம்கோவில் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானிய கடனை பெற முடியும். 10%லிருந்து 25% வரைக்கும் மானியம் பெற முடியும். டாப்செட்கோவில் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் மானிய கடனை பெற முடியும். 15%லிருந்து 25% வரைக்கும் இதுலேயும் எலிஜிபிள் இருக்குது. இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாத்துலேயுமே மானிய கடனாகவும் கிடைக்கிறது, அதிலே மானியமும் வழங்கப்படுகிறது. அந்த மானியத்தை வழங்கி நம்ம தொழில்துறையில் முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக அரசே இது மாதிரியான திட்டங்களை அறிமுகம் செய்து நடத்தி கொண்டிருக்கிறது. இப்போ என்ன மாதிரியான தொழில்களுக்கு, எப்படிப்பட்ட தொழில்களுக்கெல்லாம் இந்த மானிய கடனை பெற முடியும், இந்த திட்டங்களில் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த திட்டங்கள்ல எல்லாம் என்னென்ன தொழில்கள்லாம் பொருந்தும் அப்படிங்கிறத சொல்கிறேன். வாகனத்துறை, வாகனங்களை தயாரிப்பதிலிருந்து வாகனங்களை விற்பனை செய்வது முதல் உதிரி பாகங்கள் அனைத்தையும், வாகனங்கள் 2 வீலர் ஸ்பேர் பார்ட்ஸ் கடையாக இருக்கலாம், 2 வீலர் சர்வீஸ் கடையாக இருக்கலாம், ஒர்க் ஷாப்பாக இருக்கலாம், இல்லை 2 வீலர் சேல்ஸ் ஷோரூமாக இருக்கலாம், கார் ஷோரூமாக இருக்கலாம், கார் உற்பத்தி செய்யக்கூடிய துறையாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே இந்த மானிய கடன் கிடைக்கிறது. அதாவது வாகனத்துறையை பொறுத்த மட்டில் வாகனத்தை தயாரிப்பதற்கு, வாகனத்தை விற்பனை செய்வதற்கு, வாகனங்களின் உதிரிப்பாகங்களை விற்பனை செய்வதற்கு, உதிரிப்பாகங்களை தயாரிப்பதற்கு, ஆக வாகனங்களை சர்வீஸ் செய்வதற்கு, இப்படி அனைத்திற்குமே இந்த மானிய கடன்கள் பொருந்துகிறது. இந்த திட்டங்களின் கீழ் நீங்கள் எந்த திட்டத்தில் பெற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நாம் வீடியோ ஏற்கனவே வச்சிருக்கிறோம், நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அடுத்து ஜவுளித்துறை, ஜவுளித்துறையில் அந்த ஜவுளி
நூல் உற்பத்தியாக இருக்கலாம், ஆடை உற்பத்தி, துணி உற்பத்தியாக இருக்கலாம், ஆடை உற்பத்தியாக இருக்கலாம், ஆடையை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளராக இருக்கலாம். அதாவது கார்மெண்ட்ஸு, டெக்ஸ்டைலு, சேல்ஸு, தயாரிப்பு, சேல்ஸு, இந்த ரெண்டுக்குமே வந்து இந்த மானிய கடன் வந்து வழங்கப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக உணவு பதப்படுத்துதல் தொழிலுக்கும் இங்கே மானிய கடன் வழங்கப்படுகின்றது. உணவு பதப்படுத்துதல் அப்படின்னா நம்ம உணவு தயாரிக்கக்கூடிய பொருட்களை அன்றே விற்பனை செய்யக்கூடிய உணவு பதப்படுத்துதலாக இருக்கலாம். ஒரு நாள் வைத்திருந்து ஒரு மாதம் வரை வைத்திருந்து சாப்பிடக்கூடிய பொருட்களை பதப்படுத்தி தான் விற்பனை செய்ய முடியும். அப்படிப்பட்ட பொருட்களை பால் பொருட்களாக இருக்கலாம், அல்லது பருப்பு வகையான பொருட்களாக இருக்கலாம், ஊறுகாய் போன்ற பொருட்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட பொருட்களை தயாரிப்பு செய்வதற்கு, விற்பனை செய்வதற்கு இதுக்கும் மானிய கடன் கிடைக்கின்றது. அதற்கடுத்து தோல் மற்றும் தோல் பொருட்கள் சம்பந்தப்பட்ட தயாரிப்புகளுக்கும் இந்த மானிய கடன் வழங்கப்படுகிறது. தோள்களான பொருட்கள் பைகளாக இருக்கலாம், காலணிகளாக இருக்கலாம். இப்படிப்பட்ட தயாரிப்புகளை விற்பனை செய்வதற்கும், தயாரிப்பு செய்வதற்கும், அதனை சர்வீஸ் செய்வதற்கும் மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக வேதிப்பொருட்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள், அதாவது அரசாங்கத்தால் வந்து தடை செய்யப்பட்ட நெகிழியை தவிர மற்ற இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கால் தயாரிக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம வந்து ரப்பர் பொருட்கள், இது மாதிரியான பொருட்களை தயாரிப்பு செய்வதற்கும் விற்பனை செய்வதற்கும் இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக பொறியியல் மற்றும் உலோகத்துறைனா இரும்பு சம்பந்தப்பட்டது, இந்த உருக்கு ஆலைகள், எஃகு, இது மாதிரியான தொழில்துறை நிறுவனங்கள், கம்பி உற்பத்தி செய்வது, விற்பனை செய்வது, இது மாதிரியான தொழில்களுக்கும் இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக மருத்துவம் மற்றும் கனிம பொருட்கள், மருத்துவம் சம்பந்தப்பட்ட அனைத்து மருந்து விற்பனை நிலையமாக இருக்கலாம், அல்லது மருத்துவ உபகரணங்களை விற்பனை செய்யக்கூடிய நிலையமாக இருக்கலாம். இது அனைத்திற்குமே வந்து இங்கே மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது. அதற்கு அடுத்ததாக சிறு குறு தொழில் நிறுவனங்கள், குடிசை தொழில்கள், இது அனைத்திற்குமே மானிய கடன் வழங்கப்படுகிறது. ஊறுகாய் உற்பத்தி செய்யக்கூடிய குடிசை தொழில்களாக இருந்தாலும் சரி, கை பைகளை உருவாக்கக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, தேயிலை உற்பத்தி, மூங்கில்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய கூடைகள், இது மாதிரியான கைவினை பொருட்களை தயாரிப்பு செய்யக்கூடிய ஒவ்வொரு நிறுவனத்திற்கும், அதனை விற்பனை செய்யக்கூடிய விற்பனை நிலையங்களுக்கும் இங்கே மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது. அதுபோக மின்சாதன பொருட்கள், அதாவது எலக்ட்ரிக் பொருட்கள் அன்று எலக்ட்ரானிக் பொருட்கள் விற்பனை செய்வதற்கும் அதனை தயாரிப்பு செய்வதற்கும் இங்கே மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது. அதுபோக விவசாயத்திற்கு இலவச மின்சாரம் வழங்கப்படுகிறது. விவசாய நில மேம்பாட்டு திட்டத்திற்கு மானிய கடன் வழங்கப்படுகிறது. விவசாய டிராக்டர் வாங்குவதற்கு மானிய கடன் வழங்கப்படுகிறது. நடவு இயந்திரம் வாங்குவதற்கு மானிய கடன் வழங்கப்படுகின்றது. கதிர் அறுவடை இயந்திரம் வாங்குவதற்கு மானிய கடன் வழங்கப்படுகிறது. வைக்கோல் பிரி சுற்றக்கூடிய அந்த வாகனத்திற்கும் வந்து மானிய கடன் வழங்கப்படுகிறது. இதையெல்லாம் ஏற்றி செல்லக்கூடிய டிராக்டர் வாங்குவதற்கும் இந்த மானிய கடன் வழங்கப்படுகிறது. அதற்கடுத்து விளையாட்டு சம்பந்தப்பட்ட பொருட்களை தயாரிப்பு செய்வதற்கும் அதனை விற்பனை செய்வதற்கும் இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகிறது. இது மாதிரி குறைந்தபட்சமாக ஒரு 355 தொழில்கள் வரைக்கும் அரசு மானிய கடன்களை வழங்கி வருகிறது. அதாவது உற்பத்தி, சேவை, வியாபாரம், இந்த 3 வகையில், இந்த 3 பிரிவின் கீழ் இந்த மானிய கடன்கள் வழங்கப்படுகின்றது. இப்படிப்பட்ட தொழில்களை எல்லாம் நீங்கள் தொடங்குவதற்கு உங்களுக்கு முதலீடு மிக மிக முக்கியமானது. அந்த முதலீட்டை அரசு ஒரு திட்டத்தை வகுத்து அந்த திட்டத்தின் கீழமாக உங்களுக்கு வழங்குகின்றது. அப்படிப்பட்ட மானிய கடனை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்யணும், எப்படி விண்ணப்பம் செய்யணும், யாரை அணுகணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஏற்கனவே பல வீடியோக்கள் வந்து வெளியிட்டு இருக்கிறோம். இன்னும் உங்களுக்கு இது சம்பந்தமான விவரங்கள் வேணும், முழுமையான விவரங்கள் தெரியல, இது சம்பந்தமா எனக்கு சந்தேகங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னா கீழே ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. என்னுடைய அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். அந்த QR கோட் மூலமாக நிதி உதவி அளித்து நம்ம சேனல் வளர்ச்சிக்கு உதவிடுங்கள். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை அதிகமாக ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும். பல நண்பர்களுக்கு இது வந்து உதவிகரமாக இருக்கும். இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் பல்வேறு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மதுரை கல்யாண்.